ஐயா, இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றின விளக்கத்தை கொஞ்சம் நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லுங்க. நட்சத்திரங்கள் அப்படின்னாலே மொத்தம் 27 நட்சத்திரங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் இந்த பூலோகத்தில் பூமியில் நம்ம வாழறதுக்கு நம்மளுடைய நவகிரகங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நவகிரகங்களோட சுழற்சி எந்த நட்சத்திரத்துடைய ஒளியை வாங்குறாங்கன்னு கண்டுபிடிச்சி 27 நட்சத்திரங்களாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அஸ்வினி முதல் ரேவதி வரை இல்லைங்களா? இப்போது 28 நட்சத்திரங்களும் முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 28வது நட்சத்திரமே அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த அபிஜித் நட்சத்திரமானது கரெக்டாக காலபுருஷனின் 10வது வீடு, சனி பகவான் வீடு. அதனால தான் இந்த 10வது வீடு சனி பகவான் வீடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது நார்மலாக வந்து 10வது வீடு சனி பகவான் வீடு மகர வீடுன்னு சொல்கிறோம். மகர வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா மகர ராசி ஆகட்டும், மகர லக்னம் ஆகட்டுங்க, இந்த பிரபஞ்சத்துக்காகவே உழைக்க பிறந்தவங்க, வேற லெவல் பவர்ஃபுல்லுங்க அவங்க. எல்லாருக்கும் உழைப்பாங்க. மகர லக்னம், மகர ராசி. அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு பாவப்பட்ட ராசினே சொல்லுவேன் நான். அந்த மகர ராசியும் மகர லக்னத்தையும் பயங்கரமாக உழைப்பாங்க. அவங்களுக்கு உண்டான பலன் மட்டும் அவங்களுக்கு வரவே வராது. ஆனாலும் விழவே மாட்டாங்க. என்னதான் அடி தாங்குவேன் நான், என்னதான் அடி தாங்குவேன். எல்லாருக்கும் நன்மை பண்ணுவாங்க, ஆனால் திருப்பி உதவாங்க. அது யாருன்னா மகர லக்னம், மகர ராசி தான். நீங்கள் ஒன்றா எத்தனை மகர லக்னம், மகர ராசியை வேணால் எடுத்து பார்த்துங்க. இதில் ஏன் அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி தான் நான் கேட்டேன். மகர லக்னம், மகர ராசியை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னு கேட்கலாம். இதில் உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதாவது 2, 3, 4 பாதம் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. சரிங்களா? மகர லக்னத்தில், மகர ராசியில் உத்திராடம் முடிஞ்சு கரெக்டாக திருவோணம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிந்து திருவோணம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட இடத்துல அபிஜித் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருந்ததாகவும் இது எரிந்து சாம்பல் ஆனதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொன்று, அந்த அபிஜித் நட்சத்திரம் முருகப்பெருமானின் மயில் தோகைக்குள்ள ஒழிக்கப்பட்டதாகவும் ஒளிஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு சாரார் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த அபிஜித் நட்சத்திரமானது மதியானம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் செய்கிற காரியங்களும் நல்லபடி பலிதமாகும். அதனால் அபிஜித் நட்சத்திரம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா தினமும் மதியானம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி நேரம், 1:30 மணி வரைக்கும் அபிஜித் நட்சத்திரமாகவும், இல்லைன்னா இந்த டெய்லி லக்னம் வருது பார்த்தீங்களா, அந்த லக்னம் வந்து உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துலேருந்து திருவோணம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் வர அந்த 10-11 நிமிஷம் அந்த கேப்லேயும் அபிஜித் நட்சத்திரமாக வருது. இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க 8 வயசு, 10 வயசு, 12 வயசு குழந்தை, இல்லை 20 வயசு பையன் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணுவான், திட்டுவாங்க. நார்மலாக நம்ம சின்ன பையன் ஏதாவது பசங்க நம்ம குழந்தைங்க ஏதாவது சின்ன தவறு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். ஏடே என்னடா பண்ணிட்டேன் நீ சொல்லிட்டு ஏதாவது ஒரு தகாத வார்த்தையோ இல்லை வேறு எதனா ஒரு வார்த்தை சொல்லி நீ என்ன ஆக போகிற தெரியுமா அப்படின்னு சொல்லி தவறான வார்த்தை சொல்லுவோம். ஒரு சாரார் மட்டும் எப்படி தெரியுமா திட்டுவாங்க? அடே அபிஷ்டு, அது அபிஷ்டு இல்லைங்க, அடே அபிஜித்து, அதுதான் அபிஷ்டுவாக பேசுகிறாங்க அவங்க. அடே அபிஜித்து, அபிஜித்துனா மிக பவர்ஃபுல்லான நட்சத்திரம். அது அங்கே எரிந்ததுன்ற சொல்கிறாங்களே தவிர முருகப்பெருமானின் மயில் தொகைக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. வெரி பவர்ஃபுல் நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேரம் அந்த ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணும்போது நின்ன காரியம் புதுசாக ஆரம்பிக்க போகிற காரியமும் வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்குள்ளே. அதனால தான் மகர ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்குறவங்க அப்படின்ற மாதிரியே நான் சொல்லிக்குவேன். இதில் மகர ராசிக்காரங்களுக்கும் மகர லக்னக்காரங்களுக்கும் இன்னொரு பரிகாரமும் நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பிரசன்னம்னு ஒரு விஷயம் வரும். இல்லை வந்து இன்றைக்கு உண்டான கோச்சாரம் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சூரியன் நின்ன நட்சத்திரத்துலேருந்து சூரியன் எங்கே நிற்கிறாரோ அங்கேருந்து காலையில் 6 மணிலேருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னமாக மாறிட்டு வரும். அந்த லக்னம் மாறிட்டு வரும்போது எந்த நட்சத்திர பாதத்தில் அந்த லக்னம் அப்படின்றது மூவ் ஆகுன்றதுன்னு தெரியும் உங்களுக்கு. அன்றைக்கு நாளில், ஏன்னா டெய்லி லக்னம் வந்து நகர்ந்துட்டு தான் இருக்குது. லக்னம் நகர்றதுன்னா மறுபடியும் வேறு யாரோ கதை அடிச்சிட்டு இருக்காங்களா, அதை பற்றி போயிடாதீங்க. சரிங்களா? டெய்லி இங்கே லக்னம் நகர்ந்து தான் இருக்குது. யாரும் இங்கே புதுசாலாம் யாரும் கண்டுபிடிக்கல. சரிங்களா? டெய்லி லக்னம் நகர்ந்து தான் இருக்குது. அப்போ லக்னம் நகர்ந்துட்டு வரும்போது மகர லக்னத்துக்கு வரும்போது உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துலேருந்து
திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் அந்த வர நேரத்தில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் கைவிடுங்க, டக்குன்னு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா?